கன்னியாகுமரி மண்ணிலே தோன்றிய மகத்தான பெருமக்கள் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்ற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய புரட்சி மொழி தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய புரட்சியாளர் தாழ கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று கற்பித்த தகைசால் பெருந்தகை நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்குரிய மூதாதை வைகுந்தர் பிறந்த மண்ணிலே காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு சோறும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோழா பசையற்று போனோமடா என்று பாட்டாளி வர்க்கத்தின் பசியாற்ற போராடிய பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் நம்முடைய தாத்தா ஜீவானந்தம் பிறந்து உலவிய மண்ணில் அன்னை நிலத்தை தாயக தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்று மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து சாதித்து காட்டிய சாதனை செம்மல் நம்முடைய தாத்தா மார்சல் நேசமணி பிறந்த மண்ணில் நின்று எந்த உயர்ந்த நோக்கத்திற்காக முன்னவர்கள் இறுதி வரை உறுதியாக நின்று போராடினார்களோ அதே நோக்கத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே கூடி நிற்கிறோம். வணங்குகிற சாமியா வாழுகிற பூமியா என்று தலைப்பிட்டு இங்கே கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மகன் உங்கள் மீது இருக்கிற பேரன்பிலும் பெரும் பற்றின் காரணமாக இதை சொல்லுகிறேன். ஓட்டுக்காக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இதை பேசவே மாட்டார்கள். நாட்டுக்காக எவன் நிற்பானோ அவன்தான் இதை பேச துணிவான், பேசுவான். எங்களுக்கு நாட்டை ஆள்வதை விடவும் இந்த நாட்டில் என் மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் முதன்மையானது என்பதற்காகவே இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். என்னரும் தமிழ் சொந்தங்களே, உலக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில், தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி, எளிய பிள்ளைகளால் தொடங்கப்பட்ட கட்சி, தொடங்கப்பட்டது என்பது தவறு, தொடங்கியவர் எங்களுடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள், தொடர்ந்த கட்சி, தொடரப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. எளிய மகன், எனக்கு எந்த பின்பலமும் கிடையாது. என் தாய் தந்தரை இவர்கள்தான் என்று நான் சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். சிற்றூரிலும் சிறிய சிற்றூர், நான் பிறந்த ஊர், எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமம். அங்கிருந்து வந்த மகன், என் இனச்சாவை சகிக்க முடியாது, என் மொழி சிதைவை, என் பண்பாட்டு வழிபாட்டு சிதைவை, என்னுடைய வளத்தின் அழிவை பார்க்க சகிக்காது வெகுண்டெழுந்து ஒரு அரசியல் படையை தொடங்கினோம். அதான் நாம் தமிழர் கட்சி. 2016 4,50,000 வாக்கை பெற்றோம். படுதோல்வி. எந்த கட்சியும் 4,50,000 வாக்கை வாங்கிய கட்சி உயிரோடவே இருந்திருக்காது. ஆனால் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தளரவில்லை, தோற்றோம். அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தளரவில்லை, தோற்றோம். அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தோற்றோம், தளரவில்லை. 4 மாபெரும் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2, பாராளுமன்ற தேர்தல் 2, 4 தேர்தல்களில் தோற்றோம். பல இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டோம்,
பின்னடையவே இல்லை. பின்னடையவே இல்லை. ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறானே, நான் மெதுவாக வருவேன், ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன் என்று ஒருபோதும் நாங்கள் பின்வாங்கவில்லை. தோற்றோம். 24 பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டோம், தோற்றோம். பல உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டோம். ஒரு சில பேர், என் தங்கை போல ஒரு சில பேர் வென்றோம், தோற்றோம். ஆனாலும் 26 தேர்தலிலே மறுபடியும் தனித்து போட்டியிடுகிறோம். இது எந்த நாட்டு வரலாற்றிலும் இப்படி ஒரு அரசியல் கட்சி இருந்ததில்லை. தனித்து 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 நின்று 1.1, 4.5, பிறகு 7, பிறகு 8.22 விழுக்காடை பெற்று தனித்து ஒரு கட்சி இந்திய அரசியல் அரங்கிலே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்ன துணிவில் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தனித்து நிற்கிறார்கள் என்றால், எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. பேரன்பு கொண்டு ஒரு தலைவனுக்கு தகுதி தான் பிறந்த மண்ணை, அந்த மண்ணின் மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்க வேண்டும், முழுமையாக நம்ப வேண்டும். நாங்கள் நேசிக்கிறோம், நம்புகிறோம், தனித்து நிற்கிறோம். அவர் யாரோட வருவார், இவர் யாரோட போவார், இந்த காரை அன்னைக்கு அவர் வச்சிருந்தார், இப்ப யார் வச்சிருக்கிறாருன்னு பேசிட்டு வரல. கரகாட்டக்காரன் படம் மாதிரி காலையில ஒரு கூட்டணி, ராத்திரி வரி கூட்டணி. இந்திய துணைக்கண்டத்திலே மாபெரும் அரசியல் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 8 கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்தை நம்பிக்கையோடு சந்திக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்களை பேரன்பு கொண்டு நேசிப்பதாலேயே உங்கள் பிள்ளைகள் வணங்குகின்ற சாமியா, வாழுகின்ற பூமியா என்று பேச வந்திருக்கிறோம். என்னரும் தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, நாம் வணங்குவதற்கு இந்த பூமியில் எத்தனையோ சாமிகள் உண்டு. ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு. பல கோள்கள் உண்டு, ஆனால் எதிலும் மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. இந்திய நாடு எத்தனையோ முறை சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடுகிறேன், அதை விடுகிறேன், இதை விடுகிறேன் என்று கதை விடுகிறது. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடு, அங்கே காற்று இருக்கிறா என்பதை பார். அதற்கு முன்பு இங்கே இருக்கிற காற்றை நாசமாக்காமல் பார். அங்கே தண்ணி இருக்கிறதா என்பது தேடுவதை விடு, இருக்கிற தண்ணியை நஞ்சாக்காமல் பார். இதுதான் உங்கள் பிள்ளைகளினுடைய வேண்டுகோள். யாராவது நீங்கள் கேட்டதுண்டா? சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விட்ட சரி, அங்க மனிதர்கள் வாழ முடியும், சரி. இந்த இந்திய நாடு முதல்ல அங்க இஸ்லாமியரை குடியேற்றுமா, கிறிஸ்தவரை குடியேற்றுமா, இந்துவை குடியேற்றுமா? யார் இதுக்கு பதில் சொல்ல போறது? இந்தியா சந்திர மண்டலத்தை குடியேறி விட்டு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்குமா? ஒரு வெட்டி காசு, தெண்ட காசு. விண்வெளியில் சந்திர மண்டலத்துக்கு வங்கின ராக்கெட் போகும், இங்க கக்கு சால்றதுக்கு கீழே எங்கள் சொங்கின தண்ணிக்குள்ள போவான். என்னதுல எதுல வருது? டெவலப்ல வருது. இதெல்லாம் வளர்ச்சியில வருது. கேவலம். அருமை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற இந்த கருத்துக்களை நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள். ஒரே ஒரு பூமி தான் நமக்கு உண்டு. இந்த பூமியை விட்டால் வேற எந்த கோள்களிலும் உயிரினங்கள் உய்வதற்கு வாய்ப்பில்லை. நாம் வணங்குகிற சாமியையும் சேர்த்து இந்த பூமிதான் தாங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கிற எல்லாம் இங்கே பாங்கொலி கேட்ட பள்ளிவாசலின் கட்டடம், நீங்கள் தினமும் ஜெபிக்கிற தேவாலயங்கள், நீங்கள் விழுந்து வணங்குகிற கோயில்கள் கட்டப்பட்ட கட்டடம், தேவாலயங்களுக்குள்ளே இருக்கிற இறைமகன் இயேசுவின் சிலை, கோயில்களில் இருக்கிற நீங்கள் வணங்குகிற சிலைகள், இவையெல்லாம் உருவாக்கப்பட்ட கற்கள் எது? செதுக்கிய மண். உருவாக்கப்பட்ட மண் தந்தது யாரு? நான்
நின்று பேசுகிற மேடை அவள் தந்தது. நீங்கள் பார்க்கிற இந்த திரை அவள் தந்தது. இந்த ஒளிவாங்கி அவள் தந்தது. இந்த விளக்கு அவள் தந்தது. நீங்கள் பயணிக்கிற கார், பஸ் எல்லாம் விண்வெளிக்கு பறக்கிற ராக்கெட், அதற்கான மூலப்பொருள் அவள் தந்தது. நீங்கள் மதிக்கிற தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், பவளம் எல்லாம் அவள் தந்தது. காற்று அவள் தந்தது. நீர் அவள் தந்தது. உணவு அவள் தந்தது. உயிரே அவள் தந்தது. எல்லாவற்றையும் தந்த அவளுக்கு நீங்கள் தந்தது என்ன? அருமை பெருமக்களே, அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, தமிழ்நாட்டிலே அதிகம் கற்றறிந்த பெருமக்கள் வாழ்கிற மாவட்டம் கன்னியாகுமரி என்கிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே அறிஞர் பெருமக்கள் தான் என்றால், என்னைக்காவது ஒரு நாள் காங்கிரஸோ பிஜேபி இதை பற்றி பேசுமா? பேசியிருக்கா? எளிதில் பச்சை எரிகிற உணர்ச்சி சாதி, மதம். இங்கு சாதி கூட கிடையாது, மதம். மதம் ஒரு அவின். மார்க்ஸ் சொல்கிறான், யானைக்கு மனிதனுக்கு மதம் பிடித்தால் அழிவு மட்டுமே மிஞ்சும். அந்த மன உணர்ச்சியை தூண்டி, அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, கள்ளு சாராயம் கூட குடித்தால் தான் போதை ஏறும். ஆனால் சாதி மத உணர்ச்சி சொன்னாலே ஏறும்ன்றான். அவினோ, கஞ்சாவோ, கொக்கைனோ எதுவும் நாக்கில் தொட்டு வைத்தால்தான். ஆனால் சாதி மதம் சொன்னாலே ஏறிடுங்கிறான். இந்த போதைப் பொருள்கள் எல்லாம் பயன்படுத்தி ஓய்வெடுத்தால் தெளிவு வந்துவிடும். ஆனால் சாதி மத போதை ஏறினால் செத்தாலும் போகாது. ஏன்? இஸ்லாமியருக்கு தனியாக அடக்கம் செய்கிற இடம், கிறிஸ்தவருக்கு தனியாக அடக்கம் செய்கிற இடம், இந்துக்களுக்கு தனியாக அடக்கம் செய்கிற இடம், இருந்தாலும் உன் மேலே சுமத்தப்பட்ட சாதி மத அடையாளங்கள் அழிவதில்லை. எப்படி இருக்கு பாத்துக்க. இந்த தலைமுறை தமிழ் தம்பி தங்கைகள் கூட தெளிவடையவில்லை என்றால் யாராலும் இந்த மண்ணை, இந்த மக்களை காப்பாற்றுவது வாய்ப்பில்லை.